ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு பிரான் கீ ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ பிரான் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். தயிர். சில பேர் வந்துட்டு அலர்ஜினா சேர்க்க மாட்டாங்க. அண்ட் இதுலேயே வந்துட்டு நான் சிக்கனில் செய்வேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இன்றைக்கி ப்ரானில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சிக்கனில் செய்யும்போது கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் தயிர் அண்ட் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி 1 ஹவருக்கு வச்சுக்கலாம். இதுவே வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சு இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 3 பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 பல்லாரி வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு இதை கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயத்தை கறிக்கிடக்கூடாது, ஃபுல்லில் வச்சுட்டு அப்பப்போ வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்துட்டு நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, ஏன்னா ப்ரான் வந்துட்டு தண்ணி விடும். தயிருமே சேர்த்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃபுல்லில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கிறோங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டு திறந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறணும். எல்லாத்துக்குமே வந்துட்டு கொத்தமல்லி தான் சேர்த்துக்கிறோம் லாஸ்ட்டாக. இதுக்கு வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்துட்டு மீன் குழம்பு, ப்ரான் கீ ரோஸ்ட்டு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை தான் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.